la! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. திடீர்னு நேற்று சென்னைக்கு கடுமையான மழை. சென்னை மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள்லையும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது திடீர்னு நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது இது திடீர்னு பெய்யக்கூடிய மழை இல்லை. கடந்த சில நாட்களாகவே சென்னையில மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கு. கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு நேற்றைக்கு காற்றோட இடியோட மழை. நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல மழை பொழிவையும், அதாவது ஈரோடு, சேலம், அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரியில இருந்து வடகடலோரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் நல்ல மழை பொழிவையும், மதுரை, திருச்சி இடைப்பட்ட பகுதியில கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகரித்து டெல்டா வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவையும் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு நீராவியை அரபிக்கடலில் இருந்து கொண்டு வரக்கூடிய காற்றால் கடலோரம் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய எதிர் சுழற்சி குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுக்கிறது. அதாவது காலையில கேரளாவில் நுழையக்கூடிய காற்று ஒரு 10, 11, 12 மணி அளவில் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்குள்ள நுழையும். அதாவது நேற்றைக்கு இருந்த இடிமின்னல் இன்றைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு 4 நாட்களாக மழையோட அளவு குறைவாக இருந்தது, வெயிலோட அளவு கூடுதலாக இருந்தது. வெயில் அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டோட வடகடலோர பகுதி, வட உள் மாவட்டங்கள்லாம் அதிகமான வெப்பத்தின் காரணமா அங்க ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருந்துச்சு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது தமிழ்நாட்டுல வெப்பச்சலனம் காரணமாக கடுமையான வெயில் வாட்டினதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு நேற்று சென்னைக்கு கடுமையான மழை. சென்னை மட்டும் இல்லாம மற்ற மாவட்டங்கள்லயும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. என்ன சார் திடீர்னு ஒரு மழை, என்ன காரணம் சார்? இது திடீர்னு நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது இது திடீர்னு பெய்யக்கூடிய மழை இல்ல. கடந்த சில நாட்களாகவே சென்னையில மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கு. கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு நேற்றைக்கு காற்றோட இடியோட மழை, விமான போக்குவரத்து எல்லாம் பாதிக்கும் அளவிற்கு காற்றோட இடியோட மழை பொழிவு இருந்துச்சு. அதாவது பொதுவா வெயில் கடுமையாக அடித்து அந்த நேரத்துல ஒரு மழை பொழிவு வந்தாலே அதுல காற்று இருக்கும். அதாவது காற்று லேசாகி மேலெழுந்து போயிடும். அந்த இடத்துல வெற்றிடமாக இருக்கும். மழை எங்கே தொடங்கியதோ அங்கிருந்து இந்த இடத்துக்கு மழையாக காற்றாக வரும் பொழுது அந்த காற்று தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும். பொதுவாக வெயில் அடித்தாலும் அந்த வெயிலுக்கு பின் வரக்கூடிய மழை பொழிவுல அதிகமான ஒரு தூசு, மாசு இதெல்லாம் இருக்கும். அதுல இடி மின்னல் அதிகமாக இருக்கும். அதனால நேற்றைக்கு ஒரு வித்தியாசமாக தெரிந்தது சென்னை மாநகரத்திற்கு. விமானங்கள்லாம் ரத்து செய்யும் அளவிற்கு, மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பி விடும் அளவிற்கு நேற்றைக்கு ஒரு அச்சுறுத்தும் விதமாக அந்த மழைப்பொழிவு அமைந்தது. இது எதிர்பார்த்த ஒன்று. கூடுதலாக அதுல இடிமின்னல் காற்று இருந்ததன் காரணமாக ஒரு வியப்பை ஏற்படுத்தியதுனால. அதான் இப்ப அச்சுறுத்திய மழை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இன்னும் அச்சுறுத்த போதா சென்னைக்கும் மற்ற பகுதிகளுக்கும்? கண்டிப்பாக, கண்டிப்பாக. தற்பொழுது கேரளா கரையோரம், அதாவது கேரளா கர்நாடக கரையோரத்துல வளிமண்டலத்துல 3100 மீட்டர் உயரத்துல, அதாவது 3 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல வங்கக்கடல்லையும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி, ஆந்திர பிரதேச கரையோர பகுதியை ஒட்டி, பெரும்பாலும் ஆந்திரா, வட தமிழ்நாட்டை ஒட்டி வளிமண்டலத்துல அதே உயரத்துல 3100 மீட்டர் உயரத்துல அதே மேலும் ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. தென்மேற்கு பருவ காற்றானது கேரளா கர்நாடகா வழியாக ஒட்டுமொத்தமாக குவித்து கர்நாடக வழியாக அனுப்பப்படுகிறது. ஆனா மேலடுக்கு சுழற்சி என்பதனால அங்கே மழை பொழிவு இல்லை. அதாவது தரையை ஒட்டி நீராவி, கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வந்தால்தான் கேரளாவில மேற்கு தொடர்ச்சி மழை தடுத்து மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் இப்பொழுது கேரளா கரையோரம் இருப்பது மேலடுக்கு சுழற்சி. அந்த மேலடுக்கு சுழற்சியில நீராவி இருக்கும், ஈரம் இருக்கும், காற்று வறண்ட காற்றாக இருக்கும் கேரளாவில. அது தமிழ்நாட்டுல நுழைந்து அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் மிக்க அந்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து, நீராவியும் மேலெழுந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து வங்கக்கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே இன்றைக்கும் மழை பொழிவு தொடங்கிவிட்டது. நேற்றைக்கு நள்ளிரவிலே திடீரென்று ஒரு மழை பொழிவை கொடுத்ததாக அச்சுறுத்தும் மழையாக இருந்தது. இன்றைக்கு திண்டுக்கல், மதுரை, திருச்சி இடைப்பட்ட பகுதியில ஏற்கனவே தொடங்கிவிட்டது இன்றைய மாலையே. இன்னும் சற்று நேரத்துல அது டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டம்,
சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் பரவலாகவே புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை கொஞ்சம் கூடுதல் பரப்பாக தெரிகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்துல மிக கனமழை பொழிவு கூட இன்றைக்கு தெரிகிறது, இன்றைக்கு முன்னிரவில. அதற்கு பிறகு அது டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும். அதே போல கர்நாடக பகுதிகளிலையும் மழைப்பொழிவு உருவாகிவிட்டது. கர்நாடகாவோட கோலாறு, தங்கவயல், பெங்களூரு மற்றும் அதனை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டின் எல்லையோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அது அப்படியே ஆந்திர மாநிலத்தோட குப்பம், சித்தூர், அப்படியே நகரி, அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வழியாக நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலைக்குள், நள்ளிரவோ அல்லது நாளை அதிகாலைக்குள்ள மீண்டும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இந்த மழைப்பொழிவு தினசரி இருக்கத்தான் செய்யும். அதாவது 21ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதாவது தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு குறைவாகவும், மதுரைக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும், திருச்சிக்கு வடக்கே இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும், அதாவது சரியா புரியும்படி சொல்ல போனா இந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு புறம் நல்ல மழைப்பொழிவையும், நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவையும், அதாவது ஈரோடு, சேலம், அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரியில இருந்து வடகடலோரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவையும், மதுரை, திருச்சி இடைப்பட்ட பகுதியில கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகரித்து டெல்டா வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவையும் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தெரிகிறது. அதற்கு அப்புறம் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி கீழே இறங்கி தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்த போகிறது. அப்ப என்ன ஆகும்னா வெயில் குறைஞ்சிரும். வெயில் குறைஞ்சு இந்த வெப்பசலன மழைப்பொழிவு என்பது மாறி காலையில இருந்தே ஜில்லுன்னு ஒரு காற்றை கொடுத்துட்டே இருக்கும். 22ஆம் தேதியில இருந்து வெயில் குறைஞ்சிரும். இது வெயிலுக்கு பின் மழை. அப்போ வெயில் இருக்காது, மழையும் இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒரு சாரல் மழையாக, லேசான மழையாக இருக்கும். இந்த காற்று, இந்த இடி மின்னல்லாம் அப்பொழுது இருக்காது. 22ஆம் தேதியில இருந்து தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில தீவிரமடைய போகிறது. இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. ஓகே சார். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா, இப்போ ஒரு சில இடங்கள்ல இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. சென்னையில நைட் நேரங்கள்ல மழை. பகல் நேரங்கள், மதியான நேரங்கள்ல மழை இருக்காதா? ஈவினிங்க்கு மேல ஒரு 2 மணிக்கு மேல தான் மழை தொடங்குமா? கண்டிப்பாக. அதாவது இந்த மழை பொழிவு நீராவியை அரபிக்கடலில் இருந்து கொண்டு வரக்கூடிய காற்றால் கடலோரம் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய எதிர் சுழற்சி குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுக்கிறது. அதாவது காலையில கேரளாவில நுழையக்கூடிய காற்று ஒரு 10, 11, 12 மணி அளவில கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்குள்ள நுழையும். வெயில் அடிக்க 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 அதுல இருக்கக்கூடிய நீர் ஆவியானது இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுக்குல அது சென்னையை ஒட்டி உள்ள கடலோர பகுதிகளுக்கு அது குளிர்வித்த பிறகுதான் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக ஒரு வாகனம் எப்படி கேரளாவிலிருந்து, மங்களூர்ல இருந்து சென்னைக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதே போல ஒரு 45, 50 கிலோமீட்டர் வேகத்துல அது வளிமண்டலத்துல வரும்பொழுது சென்னையை அடைவதற்கு ஒரு 15, 20 மணி நேரம் ஆகிவிடுகிறது. அதனாலதான் நள்ளிரவிலே அடைகிறது. நள்ளிரவிலே மழைப்பொழிவை கொடுக்கிறது. சில நேரம் முன்கூட்டியே மழைப்பொழிவையும் கொடுக்கும். அது எப்படின்னா கேரளாவிலிருந்து வெப்பமடைந்து வராமல் ஒசூர், அந்த குப்பம் பகுதியிலிருந்து வெப்பமடைந்து அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள் வழியாக வந்தா அது கொஞ்சம் சீக்கிரமாவே கொடுத்துரும். ஆனால் இப்போ வரக்கூடிய மழைப்பொழிவு கேரளாவிலிருந்து வெப்பமடைந்து, கர்நாடகாவிலிருந்து வெப்பமடைந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு வர்றதுனால அது மாலைக்கு மேல் இரவு நேரங்கள்ல தான் கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு. ஓகே. இப்போ இடி மின்னலோட தான் இருக்க போகுது மழை. ஏன்னா நைட் எல்லாம் சில பேர் எந்திரிச்சிட்டாங்க. என்னடா திடீர்னு வெளிச்சம் அடிக்குதே, திடீர்னு இடி இடிக்குதே அப்படின்னு. அதாவது நேற்றைக்கு இருந்த இடிமின்னல் இன்றைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா ஒரு 4 நாட்களாக மழையோட அளவு குறைவாக இருந்தது, வெயிலோட அளவு கூடுதலாக இருந்தது. வெயில் அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டோட வடகடலோர பகுதி, வட உள் மாவட்டங்கள்லாம் அதிகமான வெப்பத்தின் காரணமா அங்க ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருந்துச்சு. கொஞ்சம் குறைந்த அழுத்தம் இருந்துச்சு. மழையாக, அதாவது லேசாகி மேலெழுந்த காற்று மேலும் கீழிறங்குவதன் காரணமாக அது அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஓடோடி வருகிற காரணத்தினாலதான் அந்த காற்று. இன்றைக்கு அந்த அளவிற்கு ஒரு வெயில் இருந்திருக்காது. ஏன்னா நேற்றைக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு கொடுத்து குளிர்ச்சியான சீதோஷன்ல இருந்திருக்கும், வியர்வை இருந்திருக்கும். நேற்றைக்கு இருந்த ஒரு ஹாட்டான வெயில் இருந்தா கூட வியர்வை அதிகமா இருந்திருக்கும். ஆகவே இந்த நேற்றை விட குறைவான காற்று, நேற்றை விட குறைவான இடிமின்னல், நேற்றை விட குறைவான மழை இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இந்த மழை நாளை மறுநாள் ஓரிரு தினங்கள்ல நேற்றைய அளவிற்கு வரக்கூடிய 21ஆம் தேதிக்குள் மீண்டும் ஒரு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. ஓகே சார். டெல்டா மாவட்டங்கள் எப்படி இருக்கும்? மக்கள்லாம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது மதுரை, திருச்சி இடைப்பட்ட பகுதியில மேக குவியல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்று மாலையில அது புதுக்கோட்டை,
ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் மாலை 6-7 மணிக்குள்ள வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டதுன்னு சொல்லலாம். புதுக்கோட்டைக்கு, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கைக்கு கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது. அது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது. அதாவது பேராவூரணி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, முத்துப்பேட்டை பகுதிகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட மழை உறுதியாகி விட்டது. அது வருவதற்காக சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. வடக்கு டெல்டாவிற்கும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வடக்கு டெல்டாவிற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. மாலை முன்னிரவிலே தெற்கு டெல்டா, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் தஞ்சாவூர் மாவட்ட தலைநகர் பகுதிக்கும் வடக்கு டெல்டாவிற்கு நள்ளிரவுக்குள் ஒரு மழைப்பொழிவு, கனமழை பொழிவு கொடுப்பதற்கு வடக்கு டெல்டானா மயிலாடுதுறை, திருவாரூர் வடக்கு பகுதி, நாகப்பட்டினம் வடக்கு, காரைக்கால் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட அரியலூர் மாவட்ட எல்லை பகுதி எல்லாம் நள்ளிரவுக்குள் கொடுக்கும். முதல் மழை தெற்கு டெல்டா, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம். ஓகே. நீங்க சொல்லக்கூடிய அந்த வட டெல்டா பகுதிகளுக்கு எப்படி நீங்க சென்னை மற்ற இடங்களுக்கு சொன்னீங்களோ அதே மாதிரி 21ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டின் அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த வெப்பசலன இடிமழை பொழிவு இருக்கும். ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை தொடங்கி வட இந்தியா நோக்கி முன்னேறி வருகிறது. காற்றுல அதாவது கீழடுக்குல சுழற்சி இல்லாமல் கடல் நீராவியை கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில கொடுக்காத காரணத்தினால தரைப்பகுதிகளில் வரக்கூடிய காற்று ஒரு வறண்ட காற்று, ஈரப்பதம் இல்லாத காற்றா வருது. இதனால ஒரு தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் போதிய மழை இல்லை, வெப்பம் மிகுந்து கோடை போலவே காட்சியளிக்கிறது. தென்மேற்கு பருவமழை 22ஆம் தேதி கேரளாவில் தொடங்க போகிற காரணத்தினால, அதாவது மீண்டும் சற்று தீவிரமடைய போகிற காரணத்தினால கேரளாவில் பொழிந்து விட்டு, தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பொழிந்து விட்டு, சாரலாக கொஞ்சம் உள்ளே மத்திய மாவட்டங்கள் கொடுத்து விட்டு, கடலோரம் வரும் பொழுது ஒரு வறண்ட, ஒரு இதமான, ஒரு ஜில்லுன்ற ஒரு காற்றையும், ஒரு அப்பப்போ ஒரு துளியா ஒரு மேகங்கள், அப்பப்போ ஒரு துளி விழுவதற்கு ஏற்ற ஒரு வானிலையும், துளியா அதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரிசிலிங் கொடுப்பதற்கான ஒரு வானிலையும், மேகமூட்டமான வானிலையும், வெயில் அகன்று விடும். 22ஆம் தேதிக்கு அப்புறம் வெயில் அகன்று 21ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே இந்த மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது. பெய்யாத இடங்களுக்கு இப்போ டெல்டாவில் பெய்யல, இன்றைக்கு பெய்ய போகிறது. பெய்யாத இடங்களுக்கெல்லாம் 21ஆம் தேதிக்குள்ள ஒதுக்கக்கூடிய இடம் தான் பொழிவதற்கு சாதக அமைப்பாக தெரிகிறது. ஓகே சார், பல்வேறு தகவல் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் 2-3 நாள்ல உங்களை தொடர்பு கொள்றோம். அப்பயும் ஒரு வானிலை அப்டேட் கொடுங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி. Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays.